ஜெயந்தி ஜெயந்தி, ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. மாயா மேல ஒரு போலீஸ் கேஸ். எல்லாம் அந்த டாக்டர் சீனிவாசன் பண்ண வேலைதான். எப்படி? ஹாஸ்பிட்டல் அநாகரிகமா நடந்துக்கிட்டான், டாக்டர் கிட்ட தப்பா நடந்துக்கிட்டான், ஆஸ்பத்திரி பொருளை நாசம் பண்ணிட்டான், பிரின்சிபல் மாயாவை கையோடு புடிச்சு வச்சிருக்காங்க. மாயாவை கண்டிப்பா காலேஜ்ல இருந்து வெளியே அனுப்பிடுவாங்க. நாம இப்ப என்ன பண்றது? எங்க அப்பா கிட்ட சொல்லி பிரின்சிபல் கிட்ட பேச சொல்லட்டுமா? ஏதாவது ஒண்ணு செஞ்சாதான் முடியுங்கடி. பிரின்சிபல் மாயாவோட லோக்கல் கார்டியன் வர சொல்ல ஏற்பாடு பண்ணிருக்காங்க. யாரு லோக்கல் கார்டியன்? சிவபிரசாத். பிளான்டர், எக்ஸ்போர்ட்டர், பிசினஸ்மேன், பெரிய ஆளு. காலேஜுக்கும் ஹாஸ்டலுக்கும் அவர் செஞ்ச உதவி கொஞ்சம் நஞ்சம் இல்ல. ஒருவேளை அவரே இந்த பிரச்சனையை சரி பண்ணிட்டாருன்னா அதுவே போதும். அப்படி இல்லன்னா ஜெயந்தியோட அப்பாவை கூப்பிடலாம். வரட்டும், என்ன நடக்குதுன்னு பாக்கலாவா? மேடம், இந்த தடவை நீங்க மன்னிச்சிடுங்க. இனிமே மாயாவால பிரச்சனை வராதுன்னு நான் வாக்கு கொடுக்கறேன். ஹாஸ்பிட்டல் அந்த டாக்டரை பார்த்து இந்த கேஸை வாபஸ் வாங்க நான் முயற்சி பண்றேன். போலீஸையும் நானே பார்த்து பேசிக்கிறேன். மேடம், நீங்க தயவு செய்து ஆக்ஷன் எதுவும் எடுக்காதீங்க. இனி மாயாவை நான் என் வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுறேன். இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் பொறுத்துக்குங்க. மாயா, வாமா போலாம். மாயா வரலையா? இல்ல. மாயா வாமா, சாப்பிட்டுட்டு தூங்கலாம். எனக்கு வேண்டாம். ஏமா இப்படி அடம் பிடிக்கிற? நாங்க எதுவுமே உன்னை சொல்லலையே. பொண்ணா பிறந்துட்டா கொஞ்சம் பொறுமை வேணுமா? உன்னோட இஷ்டப்படியே நீ இருந்துக்கோ. உன்னை யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க, உன்னை ஒன்னும் சொல்லவும் மாட்டாங்க. என்ன சமாதானப்படுத்துறீங்களா? என்ன எதுக்கு அப்படி பண்ணணும்? என்ன கொஞ்சம் தனியா விடுங்க. நீங்க 2 பேரும் நான் நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? இது வரைக்கும் நான் நல்லா தான் இருக்கேன், சத்தியம். இதுக்கப்புறம் நான் யாருன்னு காட்டுறேன். நான் என்ன பண்றேன்னு மட்டும் பாருங்க. இப்ப இங்க என்ன நடந்துச்சுன்னு இவ்வளவு கோவப்படுற? இங்க ஒண்ணும் நடக்கல. நீங்க 2 பேரும் சேர்ந்து என்ன ஏமாத்துறீங்க. எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து என்ன ஏமாத்துறீங்க. நான் குழந்தையா இருக்கும் முதல்ல நீங்க சொல்றது எங்க அம்மா அப்பா வெளிநாட்டுல இருக்காங்க, அவங்க இன்னைக்கு வருவாங்க நாளைக்கு வருவாங்கன்னு. கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறம் என்ன சொன்னீங்க? 2 பேரும் வேற வேற இடத்துல சண்டை போட்டு 2 பேரும் பிரிஞ்சுட்டாங்கன்னு. இது எல்லாமே போய். இப்ப எல்லாரும் என் முகத்தை பார்த்து கேள்வி கேக்குறாங்க. உனக்கு யாரு அம்மா அப்பான்னு எனக்கு தெரிஞ்சே ஆகணும். யார் அவங்க? எதுக்காக அவங்க என்ன பார்க்கவே வரல? ஒரே ஒரு தடவை வந்து பார்க்க சொல்லுங்க. அதுக்கப்புறம் நான் தேவையே இல்லைன்னு என்ன விட்டுட்டு போயிட சொல்லுங்க. எனக்கு ஒரு கவலையும் இல்ல. ஆனா அவங்க எதுக்காக மறைஞ்சிருந்து என்ன இப்படி கஷ்டப்படுத்துறாங்க? எதுக்காக மாசம் மாசம் பேங்க் அக்கவுண்ட்ல எனக்கு பணம் அனுப்புறாங்க? எங்க 2 பேருக்கும் நடுவுல அங்கிள் எதுக்காக இந்த வேலையை பாக்குறீங்க? எனக்கு தெரியும், நான் உங்களுக்கு முக்கியம் இல்ல, சொந்தமும் இல்ல, பந்தமும் இல்ல. நீங்க ஒரு சதிகாரன். என்ன நல்லா ஏமாத்திட்டீங்க. மாயா, உன்னோட அப்பாவும் அம்மாவும் யாருன்னு எனக்கு தெரியும். ஆனா உனக்கு சொல்ல வேண்டிய நேரம் இது இல்ல. அத பத்தி விவரமா இப்ப சொல்றதுக்கும் என்னால முடியாது. நீ சும்மா இப்படி கத்திக்கிட்டே இருந்தனா என்னால உனக்கு எந்த உதவியும் பண்ண முடியாது. எனக்கு 1 வாரம் டைம் கொடு, நான் கொஞ்சம் யோசிக்கணும். 1 வாரம் முடிஞ்சதும் அடுத்து 1 நாள் கூட தர மாட்டேன். என் அம்மா அப்பா யாருன்னு சொல்லலனா அவங்க இதுக்கப்புறமா ஒளிஞ்சிருக்க நான் சம்மதிக்க மாட்டேன். அவங்க யாருன்னு உங்க வாயாலேயே நான் சொல்ல வைப்பேன். அவங்க 2 பேரையும் என் கண்ணு முன்னாடி கொண்டு வருவேன். இல்லனா என்னோட பேரு மாயா இல்ல. ஜெயந்தி, இன்னைக்கு 3 மணிக்கு போட்ரி கிளாஸ்ல மாயா ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணிருக்கான். எல்லார்கிட்டயும் வர சொல்லணும். வா. வருக 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 வருக. பிரியமானவர்களே, என்னோட தோழிகளும் உற்றாரும் உறவினரும் ரத்த சாட்சிகளும், சாரி ரத்த பந்தங்களுக்கு என் நன்றியை சொல்லிக்கிறேன். கடந்த காலத்துல
நீங்க எனக்கு கொடுத்த பரிபூர்ணமான உதவிக்கும் ஒத்துழைப்புக்கும் என்னோட நன்றியை நான் சொல்லிக்கிறேன். இப்ப உங்களோட ஒவ்வொருத்தரோட ஒத்துழைப்பும் உதவியும் எனக்கு கட்டாயம் தேவை. நான் இப்ப உங்களுக்கு ஒரு நாடகத்தை காட்ட போறேன். என்னோட இந்த கைகளை சிறகுகளா மாத்தி ஒரு கிளிய போல கிளிவனா புறா வச்சுக்கலாம். ஒரு புறா மாதிரி கீழ் நோக்கி பறக்க போறேன். இங்க இருக்கிற பொண்ணுங்களுக்கும் பிரின்சிபலுக்கும் நான் என்ன சொல்ல வரேன்னா, ஜன்னல் பக்கத்துல உட்காந்து படிச்சுட்டு இருக்கும் போது மாயா அவளோட கால் வழுக்கி கீழே விழுந்துட்டான்னு சொல்லணும். அந்த டாக்டர் ஸ்ரீனிவாசன் கிட்ட என்ன சொல்லணும்னா, காதல் முத்தி போன மாயா ரமணி மாதிரி தற்கொலைக்கு முயற்சி பண்ணான்னு சொல்லணும். என் தோழிகளே, இப்போ பறக்க போறது உங்களோட இந்த பறவை.